உளுந்து வடை பண்ண போகிறேன். உளுந்து வடை 1.5 ஆழாக்கு உளுந்து வடை கிணத்துல மாற்றி வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ அரைக்க போகிறேன். இப்போது மிக்சியில் போட்டு வடைக்கு அரைக்க போகிறேன். இது மாதிரி அரைச்சா போதும். கொஞ்சம் நைஸாக அரைச்சா போதும். கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிடுறேன். வடைக்கு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள வடை மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜீரகம், மிளகு ஒரு சிட்டிகை, மிளகு ஒரு டேபிள் ஸ்பூனு, வெங்காயம் 2 போட்டிருக்கேன், பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு போடுறேன். நல்லா மாவை கலந்து நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டா வடை வரும். எண்ணெய் சூடாகி போச்சு. வடையை போடுறேன். தண்ணி தொட்டுக்கிட்டு நல்லா உண்டை பண்ணி ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா ஹோட்டலில் வர மாதிரி நல்லா புசு புசுன்னு வரும் வடை. ஜல்லிக்கண்டிலே போடலாம், ஆனால் கையில் போடுற மாதிரி வராது. இப்போ வெந்து போச்சு வடை, எடுத்துடுறேன். இந்த பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு வடை எடுங்க. கொஞ்சம் கலர் வந்த பிறகு பபிள்ஸ் அடங்கிடணும். இப்போ வடை ரெடி ஆகி போச்சு. கையில் வராதவங்களுக்கு இந்த கரண்டி இப்படி வச்சுட்டு தண்ணி இப்படி தொட்டுக்குன்னு மாவை எடுத்துக்குங்க. மாவை எடுத்து இந்த கரண்டி மேலே வச்சுட்டு பாருங்க, ஒரு ஓட்டை ஒன்று போட்டிங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக தொட்டுக்குங்க, இல்லைன்னா மேலே தெரிக்கும். தெரியாதவங்க கூட டக்குன்னு கற்றுக்கலாம். வரும், டக்குன்னு போடுறவங்களுக்கு டக்குன்னு வரும். பாருங்கள், கையில் போட்ட வடை எவ்வளோ கிறிஸ்பியாக எப்படி இருக்குது பாருங்கள். மெதுன்னு இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மொறுன்னு நல்லாயிருக்கும். மொறுன்னு இருக்குது. இப்போ பப்புள்ஸ் எல்லாம் நின்று போச்சு, வெந்து போச்சு வடை. இப்போ எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு கையில் போட்டோம். இது வந்து கரண்டியில் போட்ட வடை. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கரண்டியில் போட்ட வடை எப்படி மொறுன்னு இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், சாஃப்டாக, உள்ளே சாஃப்டாக இருக்குது, வெளியே மொறுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், மொறுன்னு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.